Hey guys, welcome to the channel. This is Gaming with UK. So இந்த வீடியோல நம்ம first unboxing வீடியோ வருது. ஸோ இதில் என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா Tenda AC1200 ரவுட்டர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த ரவுட்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை நான் அமேசான் பிரைம் டே சேலில் இந்த ரவுட்டர் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக அமேசான் 3 டேஸ்லேயே அவங்க எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கெல்லாமே மோஸ்ட்லி 3 to 4 days இருக்கும். பட் இந்த டைம் தான் மோர் தென் 1 week டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் போன தேர்ஸ்டே கொடுத்தேன். ஸோ நான் அதை முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க வெனஸ்டே தான் ஷிப் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு தான் கையில் வந்தது. ஸோ கையில் வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரவுட்டர் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நார்மல் டே டு டே லைஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரவுட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் கேமிங்கும் பண்ணலாம். ஸோ ரவுட்டரில் எப்படா கேமிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இது எப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சீம்லெஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் இதில் கிகாபிட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் எக்யூப் வித் ப்ராட்கேம் சிப்செட். ஸோ இந்த ப்ராட்கேம் சிப்செட் நெட்வொர்க் சிப்செட்ன்றது எப்படின்னா 1 gigabit ஸ்பீட் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற நெட் கனெக்ஷன் 150 MB/s ஸ்பீட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ரவுட்டர் அப்கிரேட் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி ஒரு டிபி லிங்க் ரவுட்டர் வச்சிருந்தேன். பட் அதை 100 Mbps தாண்டி போகாதுன்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாக்ஸ் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. பட் லைட் டேமேஜஸ் இருக்கு. பட் அது பிரச்சனை கிடையாது. ஸோ 4K கேமிங் சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ மாடல் நம்பர் AC1200 MUMOI dual band gigabit வைஃபை ரவுட்டர். ஸோ இதுதான் அதோட பேர் ஆக்சுவலி. ஸோ இது பார்க்கறதுக்கே ரியலிஸ்டிக் லுக் இருக்கு. ஸோ நான் எல்லாத்துக்கும் இந்த ரியலிஸ்டிக் தான் சொல்றான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ரியலி அந்த டிசைன்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் இதற்கு ஒரு வைஃபை ஆப்பும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆப்பும் இருக்கு. நீங்க போன்ல ஏற்றி வச்சுட்டு உங்க வைஃபை கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ரவுட்டர் பார்த்தேன். பிகாஸ் நான் வேற ரவுட்டர் பார்த்தேன். பட் இது எதாச்சும் தான் கண்டுபிடிச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு இதை பார்க்கறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த QR கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரில். அண்ட் நீங்கள் பின்னாடி ஸோ அவங்களோட ரவுட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட இருக்க 2-3 மாடல் வச்சு இது கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது இருக்கு அப்படின்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் செமையா இருக்கு. இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ முன்னாடி நான் வச்சிருந்த ரவுட்டர் ஒரு 2 ரூம் கிடைச்சது. இப்போ இது ஒரு 2 ரூம் தாண்டியும் எனக்கு கிடைக்குது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோர் தென் 700 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு ரேஞ்ச் இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 லேண்ட் போர்ட்ஸ் இருக்கு அண்ட் 1 வேன் போர்ட் இருக்கு. அண்ட் இதுல பீம் ஃபார்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா இருக்கிறது 4 ஆண்டனா இருக்கு. 5 dBi ஆண்டனாஸ் இது. ஸோ இந்த ஆண்டனாஸ் என்ன பண்ணுதுன்னா பீம் ஃபார்மேஷன், அதாவது இப்போ நார்மல் ரவுட்டர் பண்றதோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகப்படுத்தி ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாஸ்க்கு இது நெட்வொர்க் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதோட ப்ரைசிங் பாத்தீங்கன்னா 3000 சம்திங் கொடுத்துருக்காங்க. பட் அமேசானோட ஆஃபர்ல 2400 சம்திங் இருந்தது இந்த பிரைம் டே சேல்ல. ஸோ இந்த டீல் கிடைச்சது உண்மையிலேயே ஒரு லக் தான். பிகாஸ் இவ்வளவு கெத்தான ஒரு ரவுட்டர் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரவுட்டரோட பாக்ஸ் அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நைஸ் பேக்டு, அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி. ஸோ எதுவுமே அவங்க பப்ளிசிட்டி பண்ணல. சிம்பிளாவே இருக்காங்க. ஏன்னா அந்த டெண்டா, நான் டிபி லிங்க் கேள்விப்பட்டிருக்கேன், டி லிங்க் கேள்விப்பட்டிருக்கேன், நெட் கியர் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் டெண்டான்றது ஸோ இந்த நார்மல் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிடி, ஹேத்வே, இவங்கெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற ஒரு ரவுட்டர்ஸ் இந்த டெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க இது அவங்க மாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது டிஃப்ரெண்ட். இது டோட்டலா வேற மாடல் இது. ஸோ இதுல டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதெல்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு. அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தா பண்ண போறோம். சும்மா பார்த்துக்கோங்க. குவிக் ஸ்டார்ட் கைட் இது ஏதோ போட்டிருப்பாங்க. ஸோ மேனுவல்ஸ் அது. ஸோ ஆல்ரெடி ரவுட்டர் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ண இது இருக்கு. ஸோ அதனால அதை வச்சு நம்ம பண்ணிடுவோம். பிகாஸ் எல்லா ரவுட்டரும் ஒரே மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் எல்லாமே தேவைப்படும். அதுபடியே நம்மளும் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிடுறேன். இதுதான் அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுனா பவர் அடாப்டர். ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப். ஸோ பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டில் இப்போ எர்த்திங் கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இது நல்லாவே தாங்கும். அவ்வளோ சீக்கிரம் போகாது. லாங் லைஃப் இருக்கும். இதுக்கு 3 years வாரண்டி கொடுத்துருந்தாங்க டெண்டா. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரவுட்டருக்கு மோஸ்ட்லி 1 year தான் கொடுப்பாங்க. பட் 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஸோ இதான் ரவுட்டர். ஸோ பார்க்கறதுக்கே வித்தியாசமா ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த ரவுட்டர் பார்த்தானே பிடிச்சி போச்சு. ஸோ ஃபுல்லி பிளாஸ்டிக் மேட் இது ஆக்சுவலி. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 4 ஆண்டனாஸ், 5 dB ஆண்டனாஸ், ஒவ்வொன்றும் 5 dBi.
அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேனு, லேன், அப்புறமேட்டு வந்துட்டு வைஃபை இது எல்லாமே இப்போ வந்து பிஓஎஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லைட் எரியும், கனெக்ட் பண்ணால் லைட் எரியும் போல். அண்ட் அடியில் வந்து இவங்க வைஃபை நார்மலாக இப்போ வைஃபை போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு வேன் போர்ட், 3 லேண்ட் போர்ட் இருக்கு. ஸோ இந்த லேண்ட் போர்ட் வந்து கிகாபிட் லேண்ட் போர்ட். ஸோ உங்களுக்கு வந்து 1 GB/s நீங்கள் நெட் போட்டாலோ ஸோ அது சப்போர்ட் பண்ணும் அப்படிப்பட்ட வந்து ஒரு லேண்ட் போர்ட். அண்ட் பவர் அப்புறம் வந்து WPS1 அண்ட் ரீசெட் பட்டன். ஸோ இதுதான் வந்து டோட்டலாகவே இந்த மோடமில் இருக்கிற பட்டன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. ஸோ நான் நார்மலாக யூஸ் பண்ண ரவுட்டரோட பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு தேவையான இதுக்கு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக அவங்க வந்து 192.168.0.1 இதுதான் வந்து ரவுட்டரோட ஐபியா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் அதுக்கு அந்த ஸ்க்ரீன் உள்ள போகலாம். அண்ட் இதில் வந்து ஐஎஸ்பி யூசர் நேம். ஸோ நான் வந்து ஆக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்டில் எனக்குன்னு ஒரு யூசர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து வைஃபை பாஸ்வேர்டு என்னென்ன வைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். ஸோ இது வந்து 5 GHz பேண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றதுனால வந்து எனக்கு வந்து 5G அப்படின்னு சொல்லிட்டு வரும். உண்மையிலேயே இது 5G கிடையாது, 5 GHz பேண்ட். ஸோ நம்மளா பாஸ்வேர்டு அட்மின் அதுக்கு அதை அப்படியே வச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு, ஸோ ரவுட்டர் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் எக்ஸ்டெண்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் இருக்குது. ஸோ 2 கனெக்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து லேப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லேப் சேம் வைஃபை நெட்வொர்க் ஒரே பர்சன்றதுனால லேப் வந்து ஆட் ஆயிருக்கு போல. இதில் வந்து நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மோர் தென் 10 டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த MUMOI அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி டெக்னாலஜி மூலமா நிறைய டிவைசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ பார்ப்போம். வைஃபை செட்டிங்ஸ், வைஃபை என்னென்ன, ஸோ பீம் ஃபார்மிங் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த பீம் ஃபார்மிங் டெக்னாலஜிஸ். அண்ட் வந்து சிக்னல் ரேஞ்ச், ஸோ ஹை பவர், லோ பவர், மீடியம், ஸோ இந்த 2 பேண்டும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா வந்து லோ பவர்னே கொடுத்துக்கலாம், லோ பவர் கன்சம்ஷன் தான். இது ஆக்சுவலி வந்து இந்த பட்ஜெட் ரவுட்டர். அண்ட் வந்து எப்படின்னா பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது. நான் டிபி லிங்க்ல பார்த்த யூசர் இன்டர்ஃபேஸோட இந்த டெண்டாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா வெல் டிஃபைன், ஸோ நல்லாவும் இருக்கு. ஸோ அதில் கொச்சம் நிறைய இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, வெல் ஆர்கனைஸ். ஸோ தம்ஸ் அப் ஃபார் இட். நான் வந்து ஒரு கெஸ்ட் நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வந்து நீங்க வைஃபை பாஸ்வேர்ட் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்க கெஸ்ட் நெட்வொர்க் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நெட் வந்து அவங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், ஸோ எவ்வளோ பிபிஎஸ் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணலான்றதை நீங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேரன்ஷியல் கண்ட்ரோல், நான் அவங்களுக்கு வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து எப்போ இன்டர்நெட் போகணும், இந்த டைம்ல இந்த டைம், ஸோ எவ்வளோ எம்பிபிஎஸ் போகணும், ஸோ எல்லாமே வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ வெப்சைட் பிளாக் பண்றது எல்லாமே வந்து நீங்க இதில் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து VPN இதுவும் இருக்கு, VPN கனெக்டிவிட்டி. ஸோ நீங்கள் டேரெக்டாக எந்த வெப் என்ன சொல்லுவாங்க ப்ராக்ஸி சர்வர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்களோ அதில் ஐபி எல்லாமே போட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. இந்த எல்இடி லைட்ஸ், ஸோ அது டிவைஸ் இருக்க லைட் போல் எல்இடி லைட்ஸ், ஐபிடிவி, ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போதைக்கு எனக்கு வந்து நான் பழைய ரவுட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு 70 mbps வந்தது. ஆக்சுவலி 100 mbps தான் எனக்கு ஸ்பீட் வருது. பிகாஸ் அவங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் இப்போ ஓடிட்டு இருக்குன்றதுனால 100 தான் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்துட்டு எனக்கு நான் பழைய ரவுட்டர்ல செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 70 வந்துச்சு. இப்போ இந்த ரவுட்டர்ல செக் பண்ணி பார்ப்போம். சேம் 70 இல்ல இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பிங் வந்து 1 ms தான் இருக்கு. ஓகே, அதுவே சூப்பர். பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 90 கிட்ட வந்துருச்சு. ஓகே, 91 மேபி இதனால இருக்கலாம். வைஃபை வந்து அந்த லேப்ல கனெக்ட் இருக்கு, மேபி அதனாலேயே கம்மியாக இருக்கலாம். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 94. ஓகே, இப்போ 100 mbps இதுக்கு இவ்வளோ வர்றதே ஜாஸ்தி. ஆக்சுவலி நான் பேசியிருந்த போது அவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி தான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேனல்லேருந்து வரணும்னா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ சைனிங் ஆஃப், கேமிங் வித் UK.